ரோட்டுக்கு வர விடாம உள்ளுக்கு தள்ளி விட்டுருங்க. ரோட்டுக்கு யாரும் வர விடாம.
சைடு வச்சிருங்க, இந்த சைடு வச்சிருங்க. முளப்பாரி கொண்டு கொஞ்சம் முன்னாலே உட்காந்துருங்க. கொஞ்சம் கும்பம் கும்பம் கொண்டு வந்தவங்க முன்னால வச்சிருங்க. மற்றது எல்லாம் அந்த சைடு முளப்பாரி எல்லாத்தையும் வச்சிருங்க. முளப்பாரி அந்த சைடு வச்சிருங்க, கும்பத்தை அந்த சைடு வச்சிருங்க. மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து வருபவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அமர்வதற்கு இடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அறிவிக்கின்றோம், வருபவர்களுக்கு இடம் ஒதுக்கி அவர்களுக்கு உட்கார்வதற்கு உதவி செய்ய உங்களை அழைக்கின்றோம். இந்த பொதுப்பு கூட்டமானது நல்ல முறையில் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு வருகை தந்துள்ள தலைவிகள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் ஓரமாக உள்ளே அமர்வுகளை கேட்டுக்கொள்கின்றோம்.
கேட்டுக்கொள்கின்றோம். பொங்கு மலைச்சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத் தமிழ் தந்த தங்கத் தமிழ் மொழியில் தொடங்குவோம். ஜாதி, மதம், இனம், மொழி இவைகளை கடந்து களஞ்சியம் என்னும் ஒரே கூரையின் கீழ் அமர்ந்து அழகாகவும் அமைதியாகவும் இருந்து நமது சானார்பட்டி வட்டார களஞ்சிய 22ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்ட நிகழ்வுகளை காண நமது பணியாளர்கள் திருமதி லதா, திருமதி பொன்னலையில் வருவது பழக்கத்திலே, நல்ல பழக்கத்தில் வருவது ஒழுக்கத்திலே, நல்ல பழக்கத்தில் வருவது ஒழுக்கத்திலே, ஒழுக்கத்தில் வருவது உயர்வினிலே, நல்ல உயர்வினில் வருவது உன்னதமே, உன்னதம் நிலை பெற உழைப்போமே, நல்ல உழைப்பால் உண்மையை அறிவோமே, நல்ல உழைப்பால் உண்மையை அறிவோமே, உண்மையின் உள்ளொளி பெறுவோமே, நல்ல உண்மையின் அறிவொளி பெறுவோமே, உண்மையின் அறவழி நடந்திடவே, இந்த உலகினில் அறமென்று வாழ்ந்திடவே, இந்த உலகினில் அறமென்று வாழ்ந்திடவே. புரண்டோடும் வெள்ளம் போல பணிபுரியும் களஞ்சிய பணியாளர்களையும் வண்ண உடை அணைந்து வானவில் போல அமர்ந்திருக்கும் களஞ்சிய கண்ணான கண்மணிகள் அனைவரையும் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை நோக்கி வட்டாரம் வளர காரணமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றேன். இங்கே பாருங்க, கேமரா பாருங்க, இங்கே பாருங்க. பரஸ்பர வட்டாரங்கள் உள்ள போகும். வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முகம் ஏத்துங்க. ஜீவித வட்டாரம் இருக்கா? ஜீவித வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முகம் ஏத்தணும். ஜீவித வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முகம் ஏத்துங்க. மண்டலத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு முகம் ஏத்தலாம். கந்தசாமி, சிவகுமார், ஸ்ரீராம், ரித்திகா, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முகம் ஏத்தலாம். ரெண்டு ஏற்றிருங்க. 2 பேர் சேர்ந்து ஒன்று, அடுத்த 2 பேர் சேர்ந்து
மாரிமுத்து அவர் மாரிமுத்து வர கடைசி அந்த முகம். இவ்வளவுதான் சாணார்பட்டியோட பலமா? நல்ல கரகோஷம் கொடுக்கலாமா? நல்ல பலமா ஒரு கரகோஷம் கொடுக்க பார்க்கலாம். இன்னும் நல்ல கரகோஷத்தை நல்லா போடுவீங்களே, என்ன பலமா கொடுக்கலாமே. நன்றி. பரிசினையும் வழங்கிட நமது திட்ட தலைவர் திரு ஐயப்பன் சார் அவர்களை அழைக்கின்றோம். வரவேற்கிறோம். நமது களஞ்சியம் வந்து நம்ம களஞ்சியம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் களஞ்சியம்னா என்ன சொல்லுங்க. களஞ்சியம்ங்கிறது நம்மளோட அதே மாதிரி சுகாதார குடும்பம் உருவாகிருக்கு. அதே அடுத்து என்ன செய்யுது? ஜீவித குடும்பம் உருவாகி இருக்கு. அடுத்து என்ன? சுகம் குடும்பம் உருவாகி இருக்கு. இந்த மாதிரி வந்து பஞ்சாயத்து திட்டம் உருவாகி இருக்கு. இந்த மாதிரி கால்நடை காப்பீடு பல திட்டங்கள் வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். நம்ம சாணார்பட்டி வட்டார களஞ்சியம் எப்ப ஆரம்பிச்சது? 2000 ஆரம்பிச்சோம். 25வது
இந்த மக்கள் அனைவரும் என்ன சொல்லலாம், நம்ம எல்லாரும் ஊர் கூடி தேர் இழுத்து ஒரு பெரிய ஒரு தேர்ல வந்து நின்றுட்டு இருக்கோம். இந்த தேரை வந்து ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யணும், கட்டி காப்பாற்றணும். கட்டி காப்பாத்தி ஒவ்வொரு வருஷமும் நம்ம களஞ்சிய மக்கள் ஏன் வருஷம் கூடுறோம் அப்படின்னா, கடந்த வருஷம் நம்ம என்னென்ன திட்டங்கள் போட்டிருந்தோம், களஞ்சியத்துல குழு கூட்டத்துல எப்படி உரிமையில சேர்க்கிறது, எப்படி உறுப்பினர் வருகை, சேமிப்பு, பொதுக்குழு, இதே மாதிரி பரஸ்பரம், சுகம், இந்த மாதிரி ஜீவிதம், வாழ்வாதாரம், இப்படி பல திட்டங்களை வந்து செயல்படுத்துறோம். இத நம்மளோட கடந்த வருஷத்துல என்ன மாதிரியான செயல்பாடுகளுக்கு திட்டம் போட்டோம், அந்த செயல்பாடுகளை நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்கோம், அடுத்து இன்னும் நம்ம எதை விட்டுருக்கோம் அப்படிங்கறத திரும்பி பார்த்து இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல இன்னும் நம்ம வட்டாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து மென்மேலும் வந்து சிறப்பா செயல்படணும் அப்படின்னு ஒவ்வொரு குழுவுல இருக்கிற தலைவி, செயலாளர், பொருளாளர், உப தலைவி, இணை செயலாளர், இந்த 5 பேரும் அந்த குழுவில் உள்ள குடும்ப தலைவர்கள், 5 குடும்ப தலைவர்கள் சேர்ந்து என்ன செய்யணும், இருக்கிற 17 பேரையும் ஒரு கோயில் மாதிரி கொண்டு வர நமக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பா வந்து வருடம் நம்ம ஆண்டு பொதுக்குழு கூட்டம் போட்டு நம்ம திட்டத்தை வந்து சிறப்பா செயல்படுறதுக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்கோம். எல்லாரும் அமைதியா இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, ஆண்டறிக்கை மூலமா நமக்கு வாசிப்பாங்க. அதெல்லாம் கவனம் கொடுத்து அடுத்த வருஷம் நம்ம என்னமா 2025ல எப்படி செயல்படுத்த போறோம் அப்படிங்கறத எல்லாருமே வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சிறப்பா வந்து செயல்பட எல்லாருக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 23, 24 சானார்பட்டி வட்டார களஞ்சியம் நம்ம 2000த்துல வந்து தொடங்கி ஆரம்பிச்சிருக்கோம். 2002ல வந்து பதிவு செஞ்சிருக்கு. வட்டார அளவுல வந்து கூவனுக்கு பகுதி முதல் பகுதியா திகழ்கிறது. தற்போது வட்டார அளவில் நிர்வாக தகவல் மொத்த பஞ்சாயத்துகள் வந்து 21, வேலை பார்க்கும் பஞ்சாயத்துகள் வந்து 21, 100% வேலை பார்க்கக்கூடிய பஞ்சாயத்துகள் 3, ஆவலிப்பட்டி, வேம்பார்பட்டி, டி பஞ்சம்பட்டி. மொத்த கிராமங்கள் வந்து 217, மொத்த களஞ்சியங்கள் வந்து 866. சென்ற வருடம் ஆரம்பிக்கப்பட்ட புதிய களஞ்சியங்கள் வந்து 39. மொத்தம் செயல்படும் உறுப்பினர்கள் வந்து 15,107. சென்ற வருடம் சேர்த்த புதிய உறுப்பினர்கள் வந்து 122. மொத்த சேமிப்பு வந்து நம்ம சானார்பட்டி வட்டாரத்தில் வந்து 36 கோடி. சென்ற வருடம் மக்கள் கட்டிய சேமிப்பு தொகை 5.89. வங்கி கடன் நிலுவை வந்து 23 கோடி. சென்ற வருடம் வங்கியில் வாங்கிய கடன் தொகை 39 கோடி. சென்ற வருடம் வங்கிக்கு திருப்பி செலுத்திய தொகை 35 கோடி. பயிற்சிகள் வந்து தலைவிகள் பொறுப்புகள் பயிற்சி பற்றிய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. சிறுதானிய பயிற்சிகள் வழங்கப்பட்டது. புதிய களஞ்சியங்களுக்கு சட்டத்திட்ட பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. வங்கி இணைப்பு சம்பந்தமான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. 2023-2024 ஆண்டிற்கான அனைவருக்கும் பரஸ்பரக்கூடிய வரவு செலவு கணக்குகள். 2023-24 ஆண்டில் உயிர் காப்பீட்டில் இணைந்தவர்கள் 26,065 பேர், உறுப்பினர்கள் 14,037, வாரிசுதாரர்கள் 12,028. 94% வந்து உறுப்பினர்களும் 85% வாரிசுதாரர்களும் இணைந்துள்ளனர். இழப்பீடு பெற்றவர்கள் 60 வயதுக்கு மேல் இறந்தவர்கள் 80 உறுப்பினர், 60 வயதுக்கு கீழ் இறந்தவர்கள் 104 உறுப்பினர்கள். இவர்களுக்கு பெறப்பட்ட இழப்பீட்டு தொகை 80,80,000 ரூபாய். பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டத்தில் 4 உறுப்பினர்கள் பயனடைந்துள்ளனர். கால்நடை காப்பீட்டில் இணைந்த மாடுகள் 328, ஆடுகள் 748, மொத்தம் 1076 கால்நடைகள் இணைக்கப்பட்டுள்ளன. கால்நடைகளுக்கு கொடுக்கப்பட்ட இழப்பீட்டு தொகை மாடுகளுக்கு ரூபாய் 3,15,000, ஆடுகளுக்கு 9,600, மொத்தம் ரூபாய் 3,24,600 கொடுக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டில் காப்பீட்டு மூலம் கிடைத்த நிர்வாக தொகை 5,24,478. செலவுகள் அனைத்தும் போக விழிப்புணர்வு பயிற்சி கொடுக்கப்பட்டது.
என்டவுனர் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. பேச வாய்ப்பளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் களஞ்சிய வணக்கம். நான் உழவர் உற்பத்தியாளர் ஆண்டறிக்கை வாசித்திருக்கேன். ஆண்டறிக்கை நமது சாணார்பட்டி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மே 12, 2022 பதிவு செய்யப்பட்டது. இதில் இணைந்துள்ள பங்குதாரர்கள் 897 மற்றும் பங்கு தொகை ரூபாய் 17,94,000. மத்திய சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பிடம் இருந்து பெறப்பட்ட தொகை ரூபாய் 6,78,000. நமது தானம் மக்கள் நிலையம் மூலம் 2 நாள் பயிற்சி பெறப்பட்டுள்ளது. செயல்பாடுகள் சென்ற ஆண்டில் சுமார் 300 உறுப்பினர்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வனத்துறையிடம் இருந்து பெற்று தரப்பட்டுள்ளது. வாழ்வாதார கடன்கள் 313 உறுப்பினர்களுக்கு 74,81,205 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு 200 உறுப்பினர்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2023 மற்றும் 24ஆம் ஆண்டில் கால்நடை காப்பீடு திட்டத்தில் 39 உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டில் தொழில் சுழற்சி விவரங்கள்: புளி கொள்முதல் செய்தது 1000 கிலோ, அரிசி 1100 உறுப்பினர்களுக்கு, மளிகை பொருட்கள் 974 உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தையல் இயந்திரம் சுமார் 150 உறுப்பினர்களுக்கு மற்றும் சூரிய ஒளி விளக்கு 250 உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜோஸ்பின் ஆரோக்கியமேரி. நான் தோட்டமுத்து பகுதியிலிருந்து வரேன். சுகம் வட்டாரத்துல உபதலைவியா இருக்கு. இப்ப சுகம் வட்டாரத்துல என்னன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம சொல்ல போறேன். மொத்தம் இதுல வளரிளம் பெண்கள் குழுக்கள் 161 இருக்கு. அதுல மொத்தம் வளரிளம் பெண்கள் 2545 பேர் இருக்காங்க. அதுல பூப்பெய்திய வளரிளம் பெண்கள் 1276. இதுல நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு நல்லா இரும்பு சத்து மாத்திரை, தன் சுத்தத்தை பத்தி சொல்றது, குட்டச்சு என்ன பேட்டச்சு என்னன்னு எல்லாத்தையும் சொல்றதை நம்ம பண்றோம். அடுத்து அதுல சேமிப்பு பழக்கம் உள்ளவங்க 850 பேரு, மொத்த கர்ப்பிணிகள் 465 பேரு, மொத்த தாய்மார்கள் 2098 பேரு. இந்த கர்ப்பிணிகளுக்கெல்லாம் நம்ம சத்தான உணவு சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும், கீரைகள் காய்கறிகள் பழங்கள் கொடுக்கணும், மாசம் செக்கப் போகணும், அதை பத்தி எல்லாம் சொல்றோம். அடுத்து தாய்மார்களுக்கு தாய்ப்பாலோட அவசியத்தை சொல்றோம். அடுத்து 0 to 5 வயது குழந்தைகள், அதுல 2429 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அந்த 1 to 2 வயசு வரைக்கும் எப்படி அவங்க பள்ளி நலக்கல்வி 47, ஆரம்ப சுகாதார மைய நலக்கல்வி 5, துணை சுகாதார நிலைய நலக்கல்வி 21. அந்த மொத்த தாய்மார்கள் எல்லாம் இணைச்சு ஒரு குழு 20 குழுக்கள் இருக்கு. அதுல மொத்த உறுப்பினர்கள் 268 பேர் இருக்காங்க. அது மாதிரி இளைஞர்கள் குழுக்கள் இருக்கு, அது 20. அதுல உள்ள மொத்த உறுப்பினர்கள் 272 பேரு. சர்க்கரை நோயாளிகள் குழுக்கள் இருக்கு, அது 15 குழுக்கள். அதுல மொத்த உறுப்பினர்கள் 583 பேரு. இந்த சர்க்கரை நோயாளிகள் குழுக்கள்ல அவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், சிறுதானியங்கள் அதிகமா எடுத்துக்கணும், காய்கறி நிறைய எடுத்துட்டு உணவை குறைச்சிக்கணும், மாசம் கரெக்டா செக்கப் போய் மாத்திரையை நம்ம ரெகுலரா வச்சுக்கணுன்றது மாதிரி சொல்றது. சர்க்கரை நோயாளி குழுக்கள் 15, அதுல இருக்க உறுப்பினர்கள் 583 பேரு. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் மொத்தம் 295 பேர் இருக்காங்க. அதுல மாற்றுத்திறன் பேர் அதுல போய் பயன்பெற்று வெளியே வந்திருக்காங்க. நன்றி. ஒவ்வொரு வட்டாரத்தின் ஆண்டறிக்கையை அழகாகவும் தெளிவாகவும் சமர்ப்பித்தமைக்கு நன்றினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, ஆண்டறிக்கை வெளியிட நமது திட்ட தலைவர் திரு ஐயப்பன் சார் அவர்களையும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு தேவநேசன் சார் அவர்களையும் அழைக்கின்றோம்.
புத்தகம் வாங்கிய செலவு 5,16,000. பிரிண்டிங், ஸ்டேஷனரி மற்றும் இதர செலவு வந்து 2,22,000. செலவுகள் போக வட்டாரத்தில் 18,42,000 ரூபாய் உள்ளது. நன்றி. களஞ்சிய வணக்கம். களஞ்சிய வணக்கம். கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லாங்களா? பெண்களோட சக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லாம நான் சொல்றேன். சாப்பிடாம வந்திருக்கிறீங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா மதிய சாப்பாடு கேட்டேன். மதியம் என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் அவர்கிட்ட, அவங்க வட்டார ஒருங்கிணைப்பாளர்கிட்ட. அவர் வந்து புளியோதரை கொடுக்குறோம் சார், பிரியாணி பிரியாணி புளி பிரியாணி கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கிறாரு. அதனால ஒரு முறை நான் சொல்றத அப்படியே திரும்ப எல்லாருமே சொல்லணும். சொல்லாங்களா? களஞ்சிய வணக்கம். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு இந்த நிகழ்வுல உங்களோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஏன் அப்படின்னா, இங்க 10 வருடத்துக்கு மேல நான் களஞ்சியத்துல உறுப்பினர் இருக்கிறேன் அப்படின்னா கை தூக்குங்க. 10 வருடத்துக்கு மேல நான் இருக்கிறேன். இது மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு நான் 10 வருடத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் சார் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. திரும்ப இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு 10 வருடத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன். அந்த முகம் அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய முகம் ஞாபகம் இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டா? ஏன்னா இதே வட்டாரத்துலதான் நான் ஒரு 3 வருடம் வட்டார ஒருங்கிணைப்பாளரா வேலை பார்த்தேன். உங்களுடைய வட்டார ஒருங்கிணைப்பாளர் கேசவராஜன் சார் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி வட்டார ஒருங்கிணைப்பாளரா இதே சனார்பட்டி வட்டாரத்துல 2011 இருந்து 2014 வரைக்கும் வேலை பார்த்தேன். அதற்கப்புறமா உங்களுடைய மண்டலத்துல, திண்டுக்கல் மண்டலத்துல மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் நான் என்ன பண்ணேன், ஒரு 8 வருடம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து இங்க இருந்து திருப்பி மதுரைக்கு பணியிட மாற்றமாகி அங்க பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த கூட்டத்துல நிறைய பெண்கள் வந்து இங்க இடம் பார்த்தாம உள்ள வேற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் ஃபேன் வைக்கல. அடுத்த முறை நான் சொல்லிட்டேன் வந்த உடனே, ஐயா அடுத்த முறை நிகழ்வு வச்சீங்கன்னா சுத்தி சுத்தி வரிசை எல்லாருக்கும் ஃபேனை வச்சு விட்டுருங்க. ஏன்னா வந்த மக்கள் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு காற்றோட்டமான ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்த சொல்லியிருக்கேன். அதையும் நம்ம என்ன அடுத்த வருஷத்துல உறுதிப்படுத்திடலாம். இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து உறுப்பினர் வந்திருக்கிறீங்க? நான் தலைவர் இல்ல, செயலாளர் இல்ல, பொருளாளர் இல்ல, நான் மெம்பர் சார். என்னைய கூட்டத்துக்கு வர சொன்னாங்க சார் அப்படின்றவங்க கை தூக்க. களஞ்சியத்துல நான் மெம்பர். கொஞ்சம் பேர் தான் தூக்குறாங்க, 4-5 பேர் தான். மத்தவங்க எல்லாருமே தலைவிகள் தான் வந்திருக்கிறீங்களா? கரெக்டாக்கா இல்லையா? கரெக்ட் தான். சரி, ஒரு 5 நிமிடம் தான் நான் பேசுவேன். உங்ககிட்ட ஒரு 5 விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்களா? நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 4 கேள்வி இருக்கு. எத்தனை கேள்வி இருக்கு? 4 கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன். 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். சரிங்களா? முதல் கேள்வி, சனார்பட்டி வட்டார களஞ்சியத்துல எத்தனை குழு இருக்கு? எத்தனை குழு இருக்கா? யாருக்கும் தெரியல, அப்படித்தானே? 866 களஞ்சிய குழுக்கள் இருக்கா. எவ்வளவு இருக்கு? 866. இந்தியாவிலே நீங்க தான் அதிகமா களஞ்சிய குழு வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தான் முதல் பரிசு. யாருக்கு முதல் பரிசு? சனார்பட்டி பெண்களுக்கு தான் இந்த முதல் பரிசு. சரிங்களா? நம்ம கிட்ட தானமரக்கலையில உங்களை மாதிரி 420 வட்டாரம் இருக்கு. திண்டுக்கல்ல இருக்குது, ராஜஸ்தான்ல பன்ஸ்வாடான்னு ஒரு மாவட்டத்துல இருக்கு, அசாம்ல பராமான ஒரு இடத்துல இருக்கு. நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 மாநிலத்து தானமரத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுல நீங்க தான் நம்பர் 1. 420 வட்டாரத்திற்கும் நீங்க தான் நம்பர் 1. சரிங்களா? ரெண்டாவது, எவ்வளவு சேமிப்பு இருக்கு சனார்பட்டியில? சனார்பட்டி வட்டார களஞ்சியத்துல எவ்வளவு சேமிப்பு இருக்கு? நீங்க எல்லாம் மாசம் களஞ்சியத்துல சேமிப்பு கட்டுறீங்களா? 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் கட்டுறீங்கல்ல? நம்ம எல்லாருடைய கூட்டு சக்தி எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு சேமிப்பு இருக்கு சனார்பட்டியில? வாய்ச்சாங்களே, கவனிக்கலாம், சொல்லுங்கக்கா. 36.5 கோடி ரூபாய் சேமிப்பா இருக்கு. எவ்வளவுக்கா இருக்கு? 36.5 கோடி ரூபாய். நீங்க எல்லாரும் குழுக்கள்ல சேமித்த தொகை மட்டும் எவ்வளவு? 36.5 கோடி ரூபாய். நல்லா பாருங்க. ஒரு காலத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் களஞ்சியத்துல வேலை சேரும் போது 2005 நான் சேரும்போது குழுவுல 10 ரூபாய் நம்ம சேமிப்பு கட்டுவோம். எவ்வளவு கட்டுவோம்? 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 150, 200, 250 ஆச்சு, 300 ஆச்சு, 500 ஆயிடுச்சு. நீங்க சிறுக 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 சேர்த்த சேமிப்பு காசு இன்னைக்கு சனார்பட்டியில 36 கோடி ரூபாய் இருக்கு. இந்த வெற்றிக்கு யார் சொந்தக்காரவங்க? நானா? அப்ப யாருக்கு பாராட்டுறாங்க?
யார யார் பாராட்டணும் நான் மட்டும் இது சத்தமா கேட்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பரவசம் கொடுக்கலாமா? உள்ள இருக்கிறவங்களும் சேர்ந்து நல்ல மனமா கொடுக்கலாமா? நல்ல சத்தமா. மூணாவது கேள்வி, எவ்வளவு கடன் இருக்கு? அதை மட்டும் கேட்காதீங்க சார். சேர்ந்து கேளுங்க, நாங்க சொல்றோம். வாங்கின கடனை சொல்ல முடியுமா உங்ககிட்ட? எவ்வளவு கடன் இருப்பா இருக்கு? சரி சொல்லிக்கோ. எவ்வளவு கடன் இருக்குப்பா? அக்கா சொல்றாங்க 59 53 கோடி. கரெக்டா? கரெக்டாக்கா? 53 கோடி இருக்குன்றாங்க. 61 இருக்காமா? சரி, 61 கோடி ரூபாய் சானார்பட்டியில உறுப்பினர்கள்ட்ட கடனா இருக்கு. சரிங்களா? ரைட். கடைசி கேள்வி, 4வது கேள்வி, எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறீங்க? உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இப்ப நீங்க 2000 பேர் இருக்கீங்களா? இந்த மாதிரி களஞ்சியத்துல வராதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? 16,000 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு தகவல் எவ்வளவு சொல்றாங்க? உங்களை மாதிரி பெண்கள் இந்த வட்டாரத்துல மட்டும் 16,000 நபர்கள் இருக்கிறாங்க. 16,000 பெண்களோட தான் இந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுல 4 அமைப்பு இருக்கு. வட்டாரம் இருக்கு, பரஸ்பரம் இருக்கு, சுகம் இருக்கு, அதற்கப்புறமா ஜீவித வட்டாரம் இருக்கு. 4 வட்டாரங்களும் உங்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இருக்கிறது. உங்ககிட்ட நிறைய உங்க மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஐயா இருக்கிறார், தேவநேசன் சார் இருக்கிறார். அவர் நிறைய பேச போறாரு. நான் நிறைய பேச போறது இல்ல. நான் ஒரு 5 விஷயம் நீங்க செய்யறத நான் சொல்ல போறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு 5 மந்திரம் சொல்லி தரேன். எத்தனை மந்திரம்க்கா? 5